Aldehyde or ketone. If it is a primary alcohol, secondary alcohol. The primary secondary alcohol ரெண்டுத்துல எது ஆக்சிடைஸ் பண்ணாலும் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ்ங்கிறது ரிடக்ஷன். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணா ஒரு ஆல்டிஹைடு கீட்டோன் கிடைக்கும். ஒரு ஆல்டிஹைடு கீட்டோனை ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணா ஓகே ரைட். காணிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்ல பார்த்தா என்னன்னா ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ ரெடியூஸ் பண்ணா எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அதுதான் அடுத்த ரியாக்ஷன் நம்பர் 6. ரைட். கவனிங்க. So the next reaction is reduction of a carboxylic acid. Right. Reduction of carboxylic acid. Let me take one of the basic carboxylic acid. நமக்கு ரொம்ப familiar ஆனது acidic acid. அப்படி நம்ம சொல்றோம். Otherwise we can call it as an ethanoic acid. Right. நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to do reduction in the presence of lithium aluminum hydride. lithium aluminum hydride. ஒரு பாண்ட் உடைக்கிறதுக்கு எத்தனை ஹைட்ரஜன்? 2 ஹைட்ரஜன். இப்போ இந்த ரெண்டு பாண்டுமே கம்ப்ளீட்டா உடைக்கிறதுக்கு 4 ஹைட்ரஜன். 2 3 4. அப்போ இந்த ரெண்டு பாண்டுமே கம்ப்ளீட்டா உடைச்சாதான் இந்த கார்பன் என்னவா மாறும்? CH2. CH2. இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா உடைஞ்சா இது மொத்தமா என்னவா வெளியே போயிடுது? வாட்டரா வெளியே போயிடும். அப்ப வெளியே போயிடுச்சுன்னா CH3 CH2 CH3 CH2 OH. அப்ப 4 ஹைட்ரஜன் யூஸ் பண்றோம். therefore the product is CH3 CH2 OH plus H2. right. so product வந்து எத்தனாலா right. so நான் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து ரெடியூஸ் பண்றேன். நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆல்கஹால் கிடைச்சாச்சு. ரைட். இப்போ அடுத்து பாருங்க, you can also prepare the alcohol from the ester. ester வந்து உன்னால என்ன பண்ண முடியும்? ஆல்கஹால் prepare பண்ண முடியும் by doing a process called reduction. அப்போ அதே process தான் reduction of ester. reduction of ester நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ester எடுத்துக்கலாம். பேசிக்கானது CH3 C double bond OH. இதுக்கு நாமன்க்ளேட் பண்ணா இதுக்கு பேர் என்னது? எத்தனாயிக் ஆசிடா? கரெக்ட்டா? இதுல ஒரு H எடுத்துட்டா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. எத்தனோயேட். என்னது? எத்தனோயேட். ரைட். இதுல ஒரு CH3 ஆட் பண்ணிட்ட அப்படினா இதுக்கு பேர் என்னது? CH3 பேர் என்னது? மெத்தில். அப்ப அது பேர் மெத்தில் எத்தனோயேட். மெத்தில் எத்தனோயேட். அப்ப பாரு மெத்தில் மெத்தில் எத்தனோயேட். சேம் அதே process தான் பண்ற reduction using lithium aluminum hydride. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இங்க தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். C டபுள் பாண்டோ O இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் உடைஞ்சா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜனா? கரெக்ட்டா? இப்போ இங்க ஒரு பாண்ட் உடைஞ்சுனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு அப்ப இது என்னவா மாறுது? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க? CH3. இந்த பக்கம் என்ன இருக்கு? CH3. சொல்லு பார்க்கலாம். CH3OH. புரியுதா உங்களுக்கு எப்படி பிரேக் ஆகுதுன்னு? பாரு இந்த பாண்ட் கம்ப்ளீட் இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. அப்ப CH3OH இந்த பாண்ட் வந்து சிங்கிளா பிரேக் ஆகும்போது CH3 CH2OH. ஓகே. அப்ப உங்களுக்கு மிக்சர் ஆஃப் an ஆல்கஹால் கிடைக்கும். CH3 CH2OH plus CH3OH. ஓகே. அப்ப எத்தனாலும் கிடைக்கும் உங்களுக்கு, மெத்தனாலும் கிடைக்கும். எத்தனாலும் கிடைக்கும் உங்களுக்கு, மெத்தனாலும் கிடைக்கும். மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிருக்கேன்? 4. அப்ப இங்க என்ன பண்றலாம்? 4. புரியுதுங்களா அவங்க சொல்றது? இந்த இடத்துல எப்படி பிரேக் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. CH3 C டபுள் பாண்ட் OHல இப்படி பிரேக் ஆகுதா? இங்க ஒரு பாண்ட் பிரேக் பண்றது 2 ஹைட்ரஜன், 2 பாண்ட் பிரேக் பண்றது 4 ஹைட்ரஜன். சரியா? சோ திஸ் இஸ் வாட், இதுதான் டோட்டலா ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்கீம். சரியா? சைடுல வேணா பென்சில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ். சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட், ரிடக்ஷன் ஆஃப் எஸ்டர். சரியா? இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா preparation of an monohydric alcohol முடியுது. preparation of monohydric alcohol. இப்போ அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா preparation of a dihydric alcohol. preparation of
Dihydric alcohol. அதாவது glycol. Preparation of glycol. Okay. Glycol அப்படின்றது ஈத்தான் 1,2 diol. Glycol என்றது ஈத்தான் 1,2 diol. இந்த ஈத்தான் 1,2 diol prepare பண்றதுக்கு you are going to take ethene. CH2 double bond CH2. இதுக்கு பேர் என்னது? ethene. இந்த ethene பாத்தீங்கன்னா when ethene reacts with cold dilute alkali potassium permanganate. Okay, potassium permanganate is an oxidizing agent. Oxidizing agent. அப்ப cold dilute alkali potassium permanganate add பண்ணும்போது in the presence of a water, okay, this is an என்ன agent ன்னு சொன்னேன்? Oxidizing agent. அப்ப oxidizing agent அப்படினு சொல்லும்போது it produces a nascent oxygen. அந்த மாதிரி நான் போட்டனா அதுக்கு பேர் என்ன ஆக்ஸிஜன் அப்படினா nascent oxygen. என்ன ஆக்ஸிஜன்? nascent. nascent கவுண்டா அட்டாமிக் ஆக்ஸிஜன் அவ்வளவுதான். ஒரே ஒரு O மட்டும் இருக்கும். தான் மீனி nascent oxygen. சரியா? நான் இப்போ இதுக்கு முன்னாடி ரிடக்ஷன் போடுறோம் பத்தியா இத ஸ்கொயர் வகையில. அப்ப அத நம்ம என்ன சொல்லலாம்? nascent hydrogen. nascent hydrogen. அப்ப இது நம்ம என்ன சொல்லலாம்? nascent oxygen. அப்ப nascent oxygen ப்ரொடியூஸ் பண்ணி இது நல்லா கவனிங்க. இந்த H2O வும் கூட இருக்க OO சேர்ந்து ரெண்டு OH ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? இருக்கா இல்லையா? அப்போ ஒரு டபுள் பாண்ட் உடையும், இந்த பக்கம் ஒரு OH அந்த பக்கம் ஒரு OH. புரியுதா? அப்ப therefore your product is CH2 CH2 OH OH. இதுக்கு பேர் தான் அது ஈத்தான் 1,2 diol. ஈத்தான் 1,2 diol. புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப பாரு preparation of a glycol எடுத்துக்கிறீங்க அப்படினா it is prepared from ethene using cold dilute alkaline potassium permanganate, which is an oxidizing agent. In the presence of a water it produces 2 moles of an OH. ஒரு டபுள் பாண்ட் உடையுது, உடைஞ்ச உடனே ரெண்டு பக்கமும் ஒரு OH, அந்த பக்கமும் ஒரு OH. சோ உங்களுக்கு தேவையான ஈத்தான் 1,2 diol ethylene glycol உங்களுக்கு கிடைக்கும். சரியா? So இது வந்து preparation of dihydric alcohol கான எக்ஸாம்பிள். அடுத்து preparation of a trihydric alcohol, glycerol. ஓகே, இந்த glycerolோட இந்த glycerol இருக்கு பாருங்க. இந்த glycerolோட சோர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா primarily it is from the natural fat. Okay, this can otherwise called as an ester of long chain fatty acids. அப்படினு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. Ester of long chain fatty acids. அப்படினா நிறைய கார்பன் இருந்தா அது நம்ம ஹையர் மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய ஃபேட் அப்படி நம்ம சொல்றோம். சரியா? அப்ப நேச்சுரல் ஃபேட் எல்லா இடத்துலயுமே கிளிசரால் இருக்குன்னு சொல்றோம். we call it as an ester of long chain fatty acids. சரி, எதுல இருந்து prepare பண்றோம் அப்படினா it is prepared from glyceryl palmitate. என்ன glyceryl palmitate அப்படினா நல்லா கவனி, ஞாபகத்துல வச்சுக்க சொல்றேன். CH2 CH2. ஓகே, இது என்னன்னு சொன்னேன்? ester of long chain fatty acid. அப்படினா கார்பன் நிறைய இருக்கு. அப்ப எஸ்டர் அப்படின்றதுனா லாங் செயின் அப்படின்றது CH3 CH2 எத்தனை டைம்ஸ்? 14 டைம்ஸ். CH3 CH2 14 டைம்ஸ். எஸ்டர்னு சொன்னா கரெக்ட்டா? அப்ப எஸ்டர் அப்படினு சொல்லும்போது C டபுள் பாண்டோ. ஓகே, அப்ப எஸ்டர் லிங்கேஜ் நமக்கு வந்துச்சா? கரெக்ட்டா? CH3 CH2 14 டைம்ஸ் வரும்போது it comes and it is long chain. அதுவே long chain. அப்ப இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கணும். CH3 CH2 how many times? 14 times. C double bond O. ஓகே, அதே மாதிரி தான் CH3 CH2 எத்தனை டைம்ஸ்? 14 times. C double bond O. ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா glyceryl palmitate. இப்போ என்ன glyceryl palmitate. புரிஞ்சா நான் சொல்றது? இதுதான் இந்த glycerol prepare பண்றதுக்கான சோர்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, when this reacts with an NaOH, sodium hydroxide நான் போடுறேன். sodium hydroxide நான் போட்டோம்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கவனிங்க, இந்த பாண்ட் இருக்கு பாரு, கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும்.
பிரேக் ஆனவுடனே இந்த பக்கம் Na, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் Na, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் Na, இந்த பக்கம் OH. பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிட்ட உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குது பாரு, CH2OH, CHOH, CH2OH. இதுதான் கிளிசரால். கிளிசரால் நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, CH2OH, CHOH, CH2OH. பாரு, CH2OH, CHOH, CH2OH. இதுக்கு பேர் தான் கிளிசரால்னு சொல்றான். இல்ல அப்படின்னா ப்ரோபான் 1,2,3 ட்ரைஆல். ப்ரோபான் 1,2,3 ட்ரைஆல் அப்படி நம்ம சொல்றோம். சரியா? அப்ப பை ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3, CH2 14 times, C double bond O, Na. அதே தான் 3 மாலிக்யூல். சரியா? அதுதான் 3 மாலிக்யூல். அப்ப 3 molecules of CH3, CH2, how many times? 14 times, C double bond O, Na. இதுக்கு பேரு சோடியம் பால்மிட்டேட். Sodium palmitate. We call it as a, நீங்க லோவர் கிளாஸஸ்ல சோப் ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருந்தீங்கன்னா, ஓகே, அந்த சோப் ப்ரிப்பரேஷன் இந்த ரியாக்ஷன். சரியா? ரைட், லோவர் கிளாஸ்ல பண்ணிருப்பீங்க அப்படின்னா அந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் பேரு சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். சோ சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். இந்த சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? சோப் ப்ரிப்பேர். ஓகே, during the preparation of the soap we will be getting this glycerol as one of the product along with. சரியா? ரைட். அப்ப பாரு, ஞாபகத்துல வச்சுக்க, கிளிசரால் அப்படிங்கும்போது ப்ராடக்ட் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். CH2OH, CHOH, CH2OH. இது எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க? கிளிசரைல் பால்மிட்டேட். கிளிசரைல் பால்மிட்டேட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். CH2, CH, CH2 ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த பக்கம் CH3, CH2 14 times, C double bond O. மூணுமே அப்படியே ரிப்பீட். Okay, the reaction is done with the help of NaOH. எத்தனை NaOH? 3. அப்ப 3 NaOH போடும்போது பாண்ட் பிரேக் ஆகுது. அதன் மூலமா உங்களுக்கு கிளிசரால் கிடைக்குது. அது கூடவே சோடியம் பால்மேட். சோடியம் பால்மேட். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் என்ன ரியாக்ஷன்? பிரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷன். புரியுதுங்களா நான் சொல்றது? ரைட். சோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னா எவாலுவேட் யுவர்செல்ஃப் क्वेश्चंस இருக்குது. அந்த क्वेश्चंस முடிச்சிரலாம். ஓகே, evaluate yourself questions பாரு. பாருங்க, நீங்க வந்து நான் என்னன்னு எழுதுறேன், அதுல இருந்து நீங்க predict பண்ணணும். சரியா? first question, evaluate yourself. first question பாரு. Suggest a suitable carbonyl compound for the preparation of a pent-2-ene-1-ol using lithium aluminum hydride. நான் என்ன அப்படின்னா, I need to suggest a carbonyl compound to prepare pent-2-ene-1-ol using lithium aluminum hydride. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன ஏஜென்ட்? அப்ப எதை ரெடியூஸ் பண்ணா எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும்? ஆல்டிஹைடோ கீட்டோனோ. ஆல்டிஹைடோ கீட்டோனோ ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால். இப்ப விஷயம் என்னன்னா ஆல்டிஹைடா கீட்டோனோ எதை எடுத்துக்கணும்? 1 ஆல் அப்படின்னு வந்துச்சு. 1 ஆல் வந்தாலே என்னதான்? பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால். அப்ப பிரைமரி ஆல்கஹால் நீ எடுத்து ஆல்டிஹைட். அப்ப நீங்க எப்படின்னா நம்ம ரிவர்ஸ்ல அப்ரோச் பண்ணணும். இத ரிவர்ஸ்லனா எப்படி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் சொல்லு பார்க்கலாம். எத்தனை கார்பன்? 3 4 5. சொல்லு பார்க்கலாம். pent-2-ene 1 1. அப்ப இங்க OH இருக்கா? சரி, இந்த பக்கம் என்ன இருக்கு? OH இருக்கு. இதுக்கு அப்புறம் வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணா கண்டிப்பா ஒரு கார்பனோட வெளிய சிங்கிள் பாண்ட் இருக்கதான் செய்யும். சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் 2 பாண்ட் இருக்கா? அப்ப இங்க H2 H3. அப்போ இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குது. நான் என்ன பண்ணா ரிடக்ஷன் பண்ணா. அப்போ எந்த கார்பன்ல ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் தான் ஆல்டிஹைடா இருக்கணும். அந்த கார்பன் தான் என்னவா இருக்கணும்? ஆல்டிஹைட். அப்பதான் அது ரெடியூஸ் பண்ணா என்னவா மாறி இருக்கும்? ஆல்கஹாலா மாறி. புரியுதுங்களா நான் சொல்றது? நான் எந்த கார்பனை ரெடியூஸ் பண்றேனோ அந்த கார்பன் தான் ஆல்டிஹைடா இருந்திருக்கணும். கரெக்ட்டா? செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு நடக்குதான்னு சொல்லிட்டு. சொல்லுப்பா, ஒரு இது ஆல்டிஹைட் கார்பனா வச்சு நான் எழுதுறேன் ரியாக்டன்ட். பாருங்க, CHO எழுதுறேன். இதுல C double bond O H. அடுத்து
CH double bond CH CH2 CH3. ஒருவேளை இது ரெடியூஸ் பண்ண நடக்குதா செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ராடக்ட் கிடைச்சிருதா இல்லையா? CH3 CH2 CH double bond CH CH2 CH. அப்போ இந்த ஆல்டிஹைட்ல நான் ரெடியூஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் எனக்கு கிடைக்குது. புரியுதா எல்லாருக்கும்? ஐயா லிசனிங் ரைட். அப்ப பாரு இதுக்கு ஐயூபேக் நேம் என்ன? பென்டா பென்டூயின் 1 ஆலா பென்டூயின் 1 ஆல். அப்ப இதுதான் சூட்டபிள் கார்பனைல் காம்பவுண்ட் டு prepare பென்டூயின் 1 ஆல். நம்மள என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா I need to suggest suitable carbonyl compound. புரியுதா உங்க எல்லாருக்குமே? ரைட். girls எல்லாமே சாரி 11A plus boys class girls மட்டும் இங்கே boys வந்து 9th week போயிடுது. 16 boys இருக்கீங்களா? 16 boys 9th week இதே கிளாஸ். girls இங்கே 11A plus எங்க கிளாஸ் இருக்கோ அங்கே பாருங்க. நீங்க boys வந்து 9th week. Listen, 2-methyl propanone. சொல்லு பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர். what is the root word? எத்தனை கார்பன்? சரி 1 ஈன் அப்படினா ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். 2-methyl அப்படினா இந்த செகண்ட் கார்பன்ல CH3. CH பேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணு. H3. இங்க யூஸ் பண்ணிருக்க ரிஏஜென்ட் என்ன? Concentrated sulfuric acid. In the presence of concentrated sulfuric acid, we are adding water molecule. என்ன ரூல்? rule. எந்த இடத்துல டபுள் பாண்ட பாக்குறீங்களோ அந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் வாட்டர் மாலிக்யூலும் பாக்குறீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அது என்னதான்? மார்கானிக் ஆஃப் அடிஷன் ரூல் தான். அப்ப மார்கானிக் ஆஃப் அடிஷன் ரூல் பிரகாரம் அன்சிமெட்ரிக், இது அன்சிமெட்ரிக்கலாமா ஆல்கேன்? எஸ், அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ல நான் வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணும்போது டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். ஒரு பக்கம் H, ஒரு பக்கம் OH. எங்க H போகும்? maximum number of carbon. எங்க maximum number of carbon? maximum number of hydrogen. எங்க maximum number of hydrogen? CH2. அப்ப CH2 will become CH3 ah. Then OH. கீழே CH right side ல CH right. nomenclate பண்ணுங்க. 2-methyl propan right. so இதுதான் வந்து 2-methyl propanone வந்து concentrated sulfuric acid presence ல hydration நடக்கும்போது. okay, hydration in the presence of concentrated sulfuric acid. புரிஞ்சாங்க எல்லாருமே? என்ன டவுட் இருக்கா? ரைட். third question. next question எடுத்துக்கிறீங்க வெச்சீங்களா? ராணி, how will you prepare the following using Grignard reagent? நான் என்ன பண்ணனும்னா I need to prepare the following using Grignard reagent. அப்போ I need to take something. with that I need to add RMgX. so that I need to prepare very first question என்ன அப்படினா tertiary butyl alcohol. tertiary butyl alcohol அப்படின்றது என்னன்னா காணியா, இப்போ இந்த Grignard reagent நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்மால்டிஹைட் எடுத்து Grignard reagent ஓட ட்ரீட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிரைமரி ஆல்கஹால். இது எந்த ஆல்டிஹைட் எடுத்தாலும் செகண்டரி ஆல்கஹால். அசிட்டோன் எடுத்து அக்கீட்டோன் எடுத்தா பிரைமரி ஆல்கஹால். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் இந்த டெர்ஷரி பியூட்டைல்ன்றது என்ன ஆல்கஹால்னு சொல்லிட்டு. டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால். அப்ப டெர்ஷரி ஆல்கஹால்ன்றது எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரியாக்டன்ட்ட சூஸ் பண்ண முடியும். ரியாக்டன்ட்ட சூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசிட்டோனை வச்சு ட்ரை பண்றேன். ஓகே, அசிட்டோனை வச்சு ட்ரை பண்றேன். டெர்ஷரி பியூட்டைல்ன்றது ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாரு, இதுதான்
என்னது 2-methyl propan 2-ol 2-methyl propan 2-ol ஓட காமன் நேம் தான் என்னது tertiary butyl alcohol அப்ப சொல்லு பார்க்கலாம் let me take an acetone CH3 C double bond O CH3 இப்போ நல்லா கவனிங்க இது பாத்துக்க நல்ல மைண்ட்ல வச்சுக்க ஸ்ட்ரக்சர் சென்டர்ல ஒரு கார்பன் ஆல்பா கார்பனை சுத்தி 3 CH3 ஒரு OH இப்போ இது ஆல்பா கார்பன் இந்த இதுதானே ஆல்பா கார்பன் அதை சுத்தி இன்னொரு CH3 வந்து இந்த OH மாறிட்டா நம்ம ப்ராடக்ட் கிடைச்சிட்டா கிடையா அப்போ இன்னொரு CH3 வந்து ஆட் ஆகும் அப்ப நான் சூஸ் பண்ணக்கூடிய கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணணும் CH3 Mg Br or MgI whatever it is ஒருவேளை உங்களுக்கு இங்க ரெண்டு கார்பன் வரணும்னா இங்க என்ன எடுத்துக்கணும் CH3 CH2 புரிஞ்சாங்க நான் சொல்றது are you able to follow மூணு கார்பன் வந்துச்சுனா CH3 CH2 CH2 depending upon the product we need to choose the Grignard reagent that is the wise thing we need to have in our mind சரியா அப்ப பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் the reaction takes place in the presence of dry ether right என்ன first step என்ன nucleophilic attack nucleophilic attack னா first எது எங்க போகும் CH3 கார்பன் போகும் இந்த O கூட O கூட என்ன வந்துரும் Mg Br ரைட் சொல்லு பார்க்கலாம் CH3 O Mg second step என்ன வெரி குட் ரா ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் அப்ப ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் நடந்துச்சுனா பாண்டிங் பிரேக் ஆகுமா பாண்டிங் பிரேக் ஆச்சுனா பாரு Mg will take up Br and OH and goes as an Mg Br OH product சொல் பார்க்கலாம் CH3 CH3 கீழ OH சரியா சோ இதுக்கு பேர் தான் என்னது tertiary butyl alcohol tertiary butyl alcohol ன்றது காமன் நேம் ஐபாக் நேம் னு சொல்லும்போது 2-methyl propan 2-methyl propan 2-ol சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் புரிஞ்சுங்களா நான் சொல்றது ரைட் அடுத்து பாரு so next question that we have got is I need to prepare allyl alcohol using Grignard reagent நான் என்ன prepare பண்ணோம் allyl alcohol using Grignard reagent நல்லா காமிச்சிங்க அலைலுக்கும் வினைலுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லிருக்கேன் உங்க கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா CH2 double bond CH இது கூட OH இருந்துச்சுனா இது கூட OH இருந்தா இதுக்கு பேர் என்னது வினைல் ஓகே இது கூடவே இன்னொரு CH2 இருக்குன்னு வெச்சுக்கோ CH2 double bond CH CH2 OH CH2 OH அப்ப இது அலைல் அப்ப எனக்கு என்ன வேணும் அலைல் ஆல்கஹால் வேணும் என்ன வேணும் அலைல் ஆல்கஹால் இந்த அலைல் ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே அப்ப அலைல் ஆல்கஹால் வேணும் உனக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல அப்படின்னா you need to take it as an vinyl magnesium halide இந்த வினைல் மெக்னீசியம் ஹாலைடு தான் இந்த அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நீ என்னவா எடுத்துக்கணும் வினைலா எடுத்துக்கிட்டானா உன் ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும் அலைலா கிடைக்கும் இதுல எந்த டவுட்டுமே கிடையாது புரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றது நீ மாத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உன் ப்ராடக்ட் வராது புரிஞ்சா சார் CH2 double bond CH வேணும் உங்களுக்கு அவ்வளவுதானே சார் அந்த CH2 double bond CH நான் இதுல எடுத்துக்கிறேன் சார் ஒரு ஆல்டிஹைட்ல இல்ல கீட்டோன்ல எடுத்துக்கிறேன் சார் அப்ப எனக்கு கிடைச்சிரும்ல சார் அப்படின்னா கிடைக்காது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிடைக்காது வேற வழியே கிடையாது நீ வினைல் அலைல் ஆல்கஹால் வேணா உனக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்னன்னு எடுத்து ஆகணும் வினைல் மெக்னீசியம் ஹாலைடு நான் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் பாருங்களேன் வினைல் மெக்னீசியம் ஹாலைடு இருந்தது ஒண்ணும் கிடையாது CH2 double bond CH Mg Br உன் ப்ராடக்ட்ல மொத்தம் எத்தனை கார்பன் வேணும் 3 கார்பன் ஆல்ரெடி வினைல்ல எத்தனை கார்பன் இருக்கு அப்ப நீ எடுத்துக்கக்கூடிய ஆல்டிஹைடு என்ன வரணும் ஒரே கார்பன் இருக்கக்கூடிய ஆல்டிஹைடு ஆகும் ஒரே கார்பன் சார் நீங்க கேட்கலாம் சார் நான் ஏன் சார் ஆல்டிஹைடு எடுக்கணும் நான் கீட்டோனே கூட எடுத்துக்கலாமே சார் அப்படின்னா செக் பண்ணு இதுதானே ஆல்பா கார்பன் சுத்தி டைரக்டா எத்தனை கார்பன் ஆச்சு 1 அப்ப உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் வேணும் பிரைமரி ஆல்கஹால் அப்ப நீ ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா நீ கண்ண மூடி எழுதிடலாம்
ஃபார்மாலிட்டி. இது ஃபார்மாலிட்டி. அப்போ ஃபார்மாலிட்டியேட் அப்படின்னு சொல்லும்போது HC டபுள் பாண்ட் OH. சொல்ல பார்க்கலாம் ஐயூபேக் நேம். மெத்தனாலா. மெத்தனாலா. When methanol reacts with vinyl magnesium halide in the presence of dry ether, என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நியூக்ளியோபிலிக் அட்டாக்கா? ரைட். நியூக்ளியோபிலிக் அட்டாக்ல இந்த CH நேரா போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுமா? இந்த CH நேரா அந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி MgBr கனெக்ட் பண்ணிடும். சொல்லு பார்க்கலாம் போ. HC மேல CH டபுள் பாண்ட் CH2 ரைட் சைடுல கீழ OMgBr MgBr செகண்ட் ஸ்டெப் ஆசிட் ஹைட்ரலைசிஸ். அப்ப ஆசிட் ஹைட்ரலைசிஸ் நடந்தா எது உங்களுக்கு வெளிய போய்டும்? MgBrOH. MgBrOH வெளிய போய்டும். அப்ப Mg will take up that Br and OH and goes as an MgBrOH. Your product is CH2 double bond CH single bond CH2OH. CH2OH. அப்ப உங்களுக்கு வினைல் ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. CH2 double bond CH single bond CH2OH. So இதுக்கு ஐயூபேக் நேம் சொல்லி பார்க்கலாம். Prop 2 in 1 R. Prop 2 in 1 R. இதுதான் உன்னோட அலைன். புரியுதுங்களா நான் சொல்றது? வேற சேம் கிரிக்னாட் ரியேஜென்ட் தான், மறந்துடாத. உனக்கு அலைல் ஆல்கஹால் வேணும்னா உனக்கு கண்டிப்பா வினைல் மெக்னீசியம் ஹாலைடா தான் எடுத்தாகணும். அடுத்து செக் பண்ணு அந்த அலைல் ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியானு செக் பண்ணா என்னது? பிரைமரி. அப்ப பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா கண்டிப்பா என்ன எடுத்துக்க கூடியது? புரிஞ்சுங்களா நான் சொல்றது? புரிஞ்சமா? சோ இதை ஸ்டாப் பண்றேன்.